நல்லா காரசாரமாக இட்லி தோசைக்கு வந்து இட்லி பொடி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 300 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா உளுத்தம்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்துட்டு இந்த ஒயிட்லேருந்து நல்லா ஒரு கோல்டன் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக அதிலேயே எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூண்டு பிடிக்கும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எள்ளு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஒரு 2-3 கை அளவு போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நிறைய போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகா, நான் வந்து காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மிளகா எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் காரம் நல்லா இருக்கும். 2 பெருங்காயம் கட்டி இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இட்லி பொடி ரெடி. இதுக்கு சுட சுட இட்லி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே ஒரு நல்ல ஒரு தட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லாருக்குமே அன்றைக்கி நைட் டின்னர் வந்து இட்லியும் இட்லி பொடி கூடவே கொஞ்சமாக சட்னியும் அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இட்லி பொடி அப்புறம் கொஞ்சமாக அந்த உடச்சக்கடலை சட்னி இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பா டின்னரே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து மெயினாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.